பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 13 அதிகாரம் 44 அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் சொல்கிறதை பார்க்கலாம். ஆமாம், நம்ம பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷம். இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதில் பார்க்கலான்னா, தேவனுடைய வார்த்தை, நமக்கு விலை மதிக்க முடியாத கர்த்தருடைய வார்த்தை வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இதான் விலை மதிக்க முடியாத கர்த்தருடைய வார்த்தை. வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இதில் ஆழமான பொக்கிஷங்கள் மறைந்திருக்கிறது. நாம் அதை இனங்கண்டு கொள்ள வேண்டும். அதோட நம்ம பரலோக ராஜ்யம் அதை அந்த புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. புதைத்திருக்கிற அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். அப்போ ஒரு புதையல் எடுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும், ஃபுல் எனர்ஜி அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த புதையலை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ புதையலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கை கொள்றதுக்கு அதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா, நம்ம தேவனோட ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நாம் முழுவதுமாக நம்ம மாமிசத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் விற்று போட வேண்டும். நம்மளுக்கு சுய பெருமை, மேட்டுமை, அகந்தை, கௌரவம், வைராக்கியம், அது எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு மாமிசத்தின் கிரியைகள் எதுவுமே நம்மளுடைய எண்ணங்களில், செயல்பாடுகளில் இருக்கவே கூடாது. நாம் ஆவிக்கிற சிந்தனையோட, ஆவிக்கிற செயல்பாடுகளோட ஆண்டவர் இயேசுவே நம்முடைய புதையலாக இருக்கார். அதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த விலை மதிக்க முடியாத கர்த்தருடைய வார்த்தையில் ஆழமாக புதைந்திருக்குது மகத்துவங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்கள் புதைந்திருக்குது. இந்த புதையலை கண்டுபிடிப்பது, இந்த வெளிப்பாடுகளை அறிந்து கொண்டால் இதை விட விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் வேறு ஒன்றுமே கிடையாது. அதை ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபுல் எனர்ஜியும் பிரயோகப்படுத்தி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணுறதுனால, அதே மாதிரி நம்மளும் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் இந்த பூமியிலே நாம் அதற்காக பிரயாசப்பட வேண்டும், ஓடி உழைக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஓட வேண்டும். நாம் கர்த்தருடைய அன்பை அறிந்த பின்பு நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அதனால் அந்த அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அல்லேலூயா. இவைகளை கூட ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் இந்த தேவன் ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்கிற இந்த புதையலை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நாம் நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? நமக்குள்ளே சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். சுயம் வேண்டாம். வீண் பெருமை, மேட்டுமை, அகந்தை எதுவுமே வேண்டாம். வீண் வைராக்கியம், கௌரவம், அந்த எதுவுமே நம்மக்கிட்ட இருக்க வேண்டாம். நாம் அதை வைத்திருப்போமானால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நாம் எல்லாத்தையும் விட்டு கர்த்தரை மட்டுமே, இயேசுவே நம்முடைய புதையலாக இருக்கிறார். இயேசுவை சுதந்திரித்து கொள்ளலாமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் மாறாதவரை, அன்பு நேசரே, பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 24 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு அப்பா நாட்களின் ஆண்டவரே, ஆயுஸ் நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்திரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா.
இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆவியானவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீரே உம்முடைய வார்த்தையினாலே இந்த ஊமையை சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அதை கண்டுபிடித்து கொள்கிறவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தங்களுக்குரிய எல்லாத்தையும் விற்று அதை சுதந்திரிக்கிறார்கள் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அதுபோல் நாங்களும் எங்களுடைய சுய கௌரவமோ மேட்டுமை அகந்தையோ எதுவுமே ஏதாவது இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாக ஏதாவது இருக்குமானால் எல்லாத்தையுமே வேலையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. எங்களை நீர் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் அப்படியே சேகத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பிரசனால் நிரப்பி அப்பா உம்முடைய சத்திய வார்த்தைகள் அவங்களுடைய அப்பா நிலத்திலே ஆண்டவரே இருதயத்திலே அப்பா நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை போல ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே சேகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.